வெல்கம் பேக் மக்களே. நான் தான் அங்கே வைட் கிராஃப்ட். போன வீடியோவில் பார்த்துருப்போம், நருட்டோ ஷிப்டன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் கேமில் காராவை காப்பாற்றுற மிஷினில் போட்டிருப்போம். அடி வச்சுருப்போம். அதில் தூக்கிட்டு போனாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு டீம் 7 இப்போ காராக்கு அந்த ஹிடன் லைஃப் வில்லேஜுக்கு வந்துருக்கு. ஓகே, மிஷின் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேம் வீடியோக்குள்ள போகலாம். ஃபீல் தி வைப், என்ஜாய் தி வீடியோ. திஸ் இஸ் யுவர் வைட் கிராஃப்ட். I got broads in Atlanta, just to throw G in the family. Credit cards in the scammers, yeah, you know, it's in the போன வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. நான் நார்மலாக விளையாடும் போது சவுண்டை கூட்டி வச்சு விளையாடுவேன். குறைக்க மறந்துட்டேன், அப்படியே வச்சு விளையாடிட்டேன். ஒரு வீடியோக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் டீம் 7 வந்தாச்சு. கக்காஷி வந்தான். காராவை தூக்கிட்டு போன பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஓ, இவன் தான் பாக்கியா? போன வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பாக்கி யாருன்னு புரியாமல் புலம்பிகிட்டு இருந்தேன். ஓகே, சியோ பாட்டி வந்துச்சு. ரொம்ப பேச தொடங்கினா அந்த இடம் தேவை மாட்டேன். ஆகட்டோ ஏன் முடியாட்டக்குன்னு ஓகே ஆரம்பிச்சிச்சு. நான் கிளம்பி போகிறாங்க. நருட்டோ வெறியோடு இருக்கான், காப்பாற்றணும்னு. ஓகே வந்தாச்சு. இன்னும் முடியலையா? நயா இது இட்டாச்சி தலைமை இட்டாச்சி. ஆமாம், அதில் இட்டாச்சி வரும். அதில் நருட்டோ கெஞ்சி சொல்லியிருக்க மாட்டோம். ஃபைட் வருமா என்ன இட்டாச்சி நருட்டோக்கும்? ஆமாங்க, நான் தெரிஞ்ச இட்டாச்சி நருட்டோ ஃபைட்டு தான் நினைக்கிறேன். இல்லைங்கண்ணா, இந்த காரை செட் பண்ணிட்டு வரேன். நம்ம ஃபைட் பண்ண போகிறது இட்டாச்சி கூட. இதெல்லாம் செட் பண்ணால் அவனுக்கு நெஞ்சிச்சு பவரு, எனர்ஜி, ஹெல்த்து இதெல்லாம் அதிகமாகும். ஆனால் அதான் செட் பண்ணி வச்சேன். அதிலே போட்டிருக்கோம் இந்த எல்லா காடிக்கு இந்த எல்லாம் உண்டு. ஓகே, ஆரம்பிக்கலாம் மிஷின். ஆனால் என்னை தலைவன் பிடிச்சவன். என்னை இட்டாச்சியாக நருட்டோலே பிடிக்கும். ஆனால் சண்டை போடியதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் எப்படி சாக மாட்டான், ஆனால் எப்படியும் சாகி இது வந்து ஆகணும். சாஸ்க்கு இட்டாச்சி அடி வைக்கும்போது நான் தெரிஞ்சு சாஸ்க்கு தான் என்கிட்ட கொடுக்கணும். ஓகே வந்தாச்சு. ஏன் இது ஒரு செகண்டில் தில்லு கிளப்பிட்டாங்க. நான் என்ன மாற்று நினச்சேன், கக்காசிக்கு பேக்கப் வேணுமா வரேன். அப்போ இந்த காக்காலாம் அதான் தெரிஞ்சு காக்காவை அடிக்கண்டான்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச பேரி கண்டாடி அடிச்சுட்டு எல்லாம் போவோம். ஓகே, கக்காசி எழுப்புறோம். நீங்கண்டது வரை போகணும். இதுங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகேங்க, வெளியே வந்தாச்சு. இங்கேயும் காக்கையே தெரியல தானா? என்ன அது கக்காசி காய்ச்சி கரப்போலால் தொட முடியாது. ஓகேங்க, நம்மகிட்ட கெஞ்சிச்சோ போட்டிருக்காங்க எனக்கு இட்டாச்சு. அதனால உண்மையான கக்காசியில் தூக்கிக்கிட்டு பழக்கிறோம். கக்காசி அது குக் ஆகுது கரங்கில். ஐயோ, எப்படி எங்கே வந்த மாட்டினேன். இல்லை வேலை எங்கேயா ஆகுது நாராது. காக்கத்தொல்லையும் எங்கே போனது? நினச்சியா நீ ஏதாவது பண்ணுவேன்னு கிட்ட வந்து குசும்புத்தனமாக கிட்ட வரும்போது சாவு சப்ஸ்டிடியூஷன் யாரும் போட்டோன்னே என்ன ஒன்றா மட்டும்தான் தெரியுமா என்ன துச்சு துச்சு அதில் வர மாட்டேங்குது. என்ன ஐயோ மிஸ் ஆகிடுச்சுங்க. மிஸ் ஒரு சக்கரை வந்து ஏற்றி வச்சுப்போம். அவர் அடிக்கும்போது சப்ஸ்டிடியூஷன் காக்கத்தொல்ல வேற. ஏன் இது சரி தப்பிச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு மிஸ்ஸுங்க இப்போ மாட்டிக்கிப்ப. எங்கே ஒரு
நீங்கள் உங்கள் நான் விட மாட்டேன். ஓகேங்க, முடிச்சாச்சு. கக்காசி முடிச்சாச்சு. தெரியும்டா நீ ஏமாத்துறேன்னு. அடுத்த சாக்குறா ஏன்னா தெரிஞ்சு இதுவும் கெஞ்சிச்சுட்டான். நருட்டோக்கு அந்த யோசிக்கொள்ள அறிவில்லையே. இதுங்க நான் அங்கே போயிட்டு வரேன். ஓகேங்க, வந்தாச்சு. சக்குரா காணலைங்க. கண்டிப்பாக அவ்வளோ கெஞ்சி வந்தானோ. ஆர் யூ ஓகே நருட்டோ யுக்கம் வந்துட்டியா? அந்த டைட்டாச்சு எங்க இந்த நருட்டோக்கு தெரியல. அங்கே டாச்சு இங்கிலீஷில் தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். நானே கண்டுபிடிச்சேன். சும்மா என்ன முட்டாளன்னு சொல்லி நருட்டோவை. நான் பழிக்கு பழி சாவு செய் காக்கத்தொல்ல. எங்கே போனா எப்போ செய். ஐயோ மட்டி மிதிச்சு வேலை வேஸ்டா போச்சு. செய். ஐயோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சாவு. ஒரே ஒரு அடி தான். அழுத்தணும். எழுப்புனா ஓகே. ஒரு ட்ராப்புக்குள்ளே தெரிஞ்சிச்சு. இப்போ நான் கண்டே பிடிக்கிறேண்ணா. சூப்பரா கக்காசி ஏதாவது உண்மையாக இருக்குமா? டிஃபிட் இட்டாச்சி. ஓகே, இட்டாச்சியை தோக்கடிக்கணுமா? இங்கே அந்த இட்டாச்சி எங்கேயா போனேன்? பார்க்க மாட்டேன். போச்சு வந்தான் காக்கா. ஏய் ஓ பே போல நினைக்க. நல்லா இங்கே எங்கே எப்படி பண்ணேன்னு தெரியல. அடி வச்சுட்டு இருக்கேன் போல. காக்கா அசம் பண்ணி விட்டியா? ஐயோ இவர பட மாட்டேங்குது. சரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடிச்சு கரெக்டா. பாவம் கொடுக்கும் அந்த காக்கா சமாதி. புது ஒட்டாக இருக்கு. இப்போ ஏறுறந்த எப்படி தான் அடிப்பானா? இது ஐயோ என்னங்க அல்டிமேட் ரிஷ் போட கஷ்டமாக இருக்குது. மாட்டான் டச் ஒரு அடி தொலைக்குறோம். அவ்வளோதான் குறையுது. சும்மாவா இட்டாச்சின்னு பேர் வச்சுன்னு பைக்குள்ள தெரியாமல் அந்த மாட்டிட்டாங்க. ஐயோ கக்காசி என்ன பண்ணிடுறாங்க இருந்து. ஐயா சக்கரா இல்லையே. இதில் போய் சக்கரா வேத்தோம். எப்போ எங்கே வந்த? எத்தனை ஏரியா ஷேடாக்கலாம்னா இல்லை வேற இல்லைம்மா? பாட்டு ஓடி போயிட்டாரு எப்படியம்மா. எப்போ அந்த அடிப்பாரோ என்னவோ. இந்த எங்கே அழகானலாம் நான் நிற்க. இல்லையா கெஞ்சிச்சுலேருந்து இட்டாச்சு முடிச்சு விட்டாச்சு. மிஷின் கம்ப்ளீட். ஓகேங்க, ஒரு மிஷினை முடிச்சாச்சு. போகிற வழியில் எவ்வளோ தடைகள். பி கிரேடு கொடுத்துருக்கானோ. ஏன் பி கிரேடு? அன்னைக்கு காடை கொடுத்து சாகடிப்புறானோ. ஓகேங்க, யார் அது? நருட்டோரா? ஓ இட்டாச்சி நம்மளை ஏமாற்றி எடி வைக்கச்சால் இப்படி நானே பார்த்தேன். ஆனால் டக்குன்னு சாக ஈஸியாக சாகுறாரு. உண்மையான ஆள் இல்லை. நான் திஞ்சுரிக்கு எப்படி சொல்லணும்? டைட்டில்ஸ் வச்சுருக்க திஞ்சுரிக்கு நருட்டோக்குள்ளே தான் இருக்குன்னு. அதான் நருட்டோ அவன் சின்ன குழந்தையா இருக்கும் அடைச்சினோம். அதே மாதிரி தான் காராக்கு மேலேயும்
அவனு ஒரு தெரிஞ்சுட்டுக்குதான். ஜியோ பாட்டு இப்போ தான் தெரியுதோ. அதான் ஒருக்க செஞ்சுரிக்க ரிமூவ் பண்ணால் அங்கே சாவும் கொஞ்சம் எமோஷன் ஆகாது. காரா நம்ம காப்பாற்றலாம். நரோட்டோ தான் பதில் கிளம்பு காத்தாட்டம். ஓகேங்க, சேவ் பண்ணி வைப்போம். கொடுத்து எஸ் கொடுத்தா சேவ் கம்ப்ளீட்டு. ஆறாளுத்தி எக்ஸு காடா இப்படியெல்லாம் உண்டா? இதோட சென்னை கிட்டும். அதான் ஒரு கிஃப்ட் இருக்குங்க. அது கொடுக்காமலே இருக்கலாமே. இங்கே மட்டும் ஒரு இடம் இருக்குது. ஆப்டிகல்ஸ் ஸ்டாண்ட் பிளாக் ஒரு வே யூ கேனாட் கெட் பாஸ்ட். சரி, இங்கே ஒரு மிஷின் இருக்குது. ஈனோ கார்டு கிடச்சிருக்கு. அப்போ இந்த கார்டை வச்சு இல்லை ஈனோக்கா அந்த அவளுக்கு பவர் இல்லை. அடுத்த ரிவார்டா போட்டு இதில் எப்படி கார்டு தான் கொடுப்பான். நான் நினச்சேன் குறமாறுவா ஏன் நோட்டில் கேட்காத பேர நான் வச்சுருக்கேன் நானும். ஓகேங்க, நான் தெரிஞ்சு இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே 15-12 நிமிஷத்துக்கிட்ட போயிருக்கும். அதனால் அடுத்த ஃபைட்டு தானே. அடுத்த ஃபைட் என்னன்னு உங்களுக்கு இப்போலே காட்டிக்கிறேன். டீம் கக்காஷிக்கு அந்த பேப்பர் பாம் இழக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வரும் இல்லை, காரா ராக்லி எல்லாம் அவங்கள வச்சு அடியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பெரிய ஃபைட்டாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ இந்த பெரிய ஃபைட்டை பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.